எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. சண்முகா நதி அணையின் கிளை கால்வாய்கள் சீரமைக்கப்படாமல் உள்ளதால் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டும் தங்களுக்கு பயனில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே ராயப்பன்பட்டி மலையடிவாரத்தில் உள்ள சண்முகா நதி அணையிலிருந்து கடந்த 8ஆம் தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. முன்னதாக அணையின் கால்வாய்கள் 6,50,00,000 ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்ட நிலையில் கிளை கால்வாய்களை சீரமைக்கவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் தண்ணீர் திறக்கப்பட்டும் தங்களுக்கு பயனில்லை என விவசாயிகள் கூறியுள்ள நிலையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என கம்பம் தொகுதி திமுக எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கால்வாய் நிறைய இடங்களில் ஆக்கிரமிப்பு இருப்பதாக கேள்விப்படுகின்றேன். அந்த ஆக்கிரமிப்பு ஒரு பொதுநலன் கருதி அது விவசாயிகளை ஒத்துழைத்து அது பொதுமக்களுடன் சேர்ந்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி அது ஒரு கூட்டு நோக்கோடு நான் உள்பட கூட்டு நோக்கோடு அந்த கால்வாயை செப்பனிட்டால் இந்த காலத்தில் இந்த வருடமே தொடர்ந்து 2-3 மழை சண்முகா நதி நீர்த்தேக்கத்திற்கு கிடைத்து நீர் நிரம்பினால் இந்த ஆண்டே கூட அந்த குளங்கள் நிரப்பக்கூடிய வாய்ப்புகள் பெறலாம். இது தொடர்பாக எமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகாவுக்கு உட்பட்ட ராயப்பன்பட்டி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சண்முகா நதி அணையிலிருந்து பிரதானமாக 8 கிராமங்களுக்கு நீர் வசதி ஏற்படுத்தும் வகையாகவும் 8 கிராமங்களில் உள்ள 1648 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் விதமாக கடந்த தினங்களுக்கு முன்னதாக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதிலிருந்து விவசாயிகள் கூறக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னவென்று பார்த்தால் இந்த பிரதான கால்வாயிலிருந்து அந்தந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய கிளை கால்வாய்கள் முற்றிலுமாக தூர்ந்து போய் கிளை கால்வாய்கள் இல்லாத இடங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் தற்போது இந்த நிதியின் மூலமாக 6,50,00,000 நிதியின் மூலமாக பிரதான கால்வாயில இருக்கக்கூடிய 24 மடைகளும் தூர் வரப்பட்டிருக்கு. 24 மடைகளும் சீரமைக்கப்பட்டிருக்குது. கடைமடையா இருக்கக்கூடிய ஓடப்பட்டி பகுதி வரைக்குமே நிதி ஒதுக்கப்பட்டு பிரதான கால்வாய் சீரமைக்கப்பட்டு உள்ளது. ஆனால் விவசாயிகளுக்கு முழுமையாக சென்றடையக்கூடிய கிளை கால்வாய்களும் கிளை கண்ணார்களும் தூர்வாரப்படவில்லை. கிளை கண்ணார்கள் முற்றிலுமாக தூர்ந்து போய் ஆக்கிரமிப்பிடிகள் இருக்கிறதாகவும் இதனால அந்தந்த பகுதிக்கு நேரடி பாசனத்திற்காகவும் தண்ணீர் கொடுக்கப்படாத நிலை உள்ளது. மேலும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள் மூலமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்காக குளங்களில் பெருக்கக்கூடிய கண்ணார்களும் இல்லாத நிலை இருக்கிறது. இது முற்றிலுமாக இந்த நிதி ஒதுக்கீடு விவசாயிகளை ஏமாற்று விதமாக அமைந்துள்ளது. இந்த நிதி வீணடிக்கப்பட்டு உள்ளதாக இப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றார்கள். வேந்தர் செய்திகளுக்காக செந்தில்குமார்.